உலகத்திலேயே அதிகமா பால் கறக்கக்கூடிய விலங்கு எது தெரியுமா? ஒரு நாளைக்கு சுமாரா அது எத்தனை லிட்டர் கறக்கும்னு நினைக்கிறீங்க? ஆதி காலத்துல இருந்தே பசுவை வளர்த்து அதுல இருந்து பால் கறந்து தன்னுடைய குடும்பத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு மத்தவங்களுக்கும் அந்த பாலை வியாபாரம் பண்ற வழக்கம் தமிழர்கிட்ட இருந்தது. உலகம் முழுக்கவே பல நாகரிகங்கள்லயும் இது இருந்ததா தான் சொல்றாங்க. அதனாலதான் பசுவை தெய்வமா வழிபடுறாங்க. பண்டைய கிரேக்கம் ரோம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பசுவை செல்வத்தோட அடையாளமா பார்த்திருக்காங்க. இப்பவுமே பசுமாட்டுல பால் கறந்து விற்பனை செய்யறது பெரிய தொழில் தான். அது என்ன வகையான மாடு அப்படிங்கறத பொறுத்தும் அதுக்கு வைக்கிற தீவனம், தண்ணி, சுற்றுச்சூழல், பராமரிப்பு, பசுவோட வயசு, இப்படி பல விஷயங்களை பொறுத்தும் அது ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கறக்குது அப்படிங்கிறது இருக்கு. இதுல அது என்ன வகையான பசு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதாவது பசுவோட பிரீட் என்ன அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு சில பசு வகையை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 லிட்டர் 3 லிட்டர் தான் கறக்குமா. இந்தியாவிலேயே ஒரு நாளைக்கு அதிகமா பால் கறக்கக்கூடிய பசுமாடு வகை எது அப்படின்னு கேட்டா கிர் அப்படிங்கிற குஜராத்தை சேர்ந்த ஒரு பசு இனத்தை சொல்றாங்க. இது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 12ல இருந்து 20 லிட்டர் வரைக்கும் பால் கறக்குமா. இதுவே உலகத்திலே ஒரு நாளைக்கு அதிகமா பால் கறக்கிற பசு இனம் எதுன்னு கேட்டா நெதர்லாந்த பூர்வீகமா கொண்ட ஹோல்ஸ்டீன் ஃப்ரீஷியன் அப்படிங்கிற ஒரு வகையான பசுவாம். இது ஒரு நாளைக்கு 20 லிட்டர்ல இருந்து 30 லிட்டர் வரைக்கும் கூட பால் கறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எனது 30 லிட்டரா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்பட்டா, நான் முன்னாடி சொன்ன கிர் அப்படிங்கிற குஜராத் பசுவுக்கும் ஹோல்ஸ்டீன் ஃப்ரீஷியன் அப்படிங்கிற நெதர்லாந்து பசுவுக்கும் ஒரு கலப்பினத்தை உருவாக்கி, அதாவது கிராஸ் பிரீட் பண்ணி அந்த பசுவுக்கு சரியா ஆகாரம் கொடுத்து பராமரிச்சு அதுல இருந்து ஒரு நாள்ல 123.61 லிட்டர் பாலை கறந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை படைச்சிருக்காங்க. சரி, இப்ப நமக்கு தெரிஞ்ச பசுமாடு ஒரு நாளைக்கு அதிகபட்சமா கறக்கிற பால் 123 லிட்டர். இப்ப உலகத்திலேயே ஒரு நாளைக்கு அதிகமா பால் தரக்கூடிய உயிரினம் எது அப்படின்னு பார்ப்போம். நிறைய பேரு திமிங்கிலத்தை ஒரு மீன் இனம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா திமிங்கிலங்கள் குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய ஒரு பாலூட்டி இனமா. திமிங்கிலங்களுக்கு நிலத்துல வாழ்ற பாலூட்டிகள் மாதிரி வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கிற மார்பு காம்புகள் கிடையாது. அதுக்கு பதிலா அதனுடைய அடிவயத்துல மார்பக பிளவுகள், மம்மரி ஸ்லிட்ஸ் அப்படிங்கிற பள்ளங்கள் இருக்குமா. அதுல காம்புகள் மறைஞ்சிருக்குமா. திமிங்கில குட்டிக்கு பசிக்கும் போது அது தாயோட அடிவயிற்று பகுதிக்கு போய் அந்த பள்ளங்களை முட்டுமா. உடனே தாய் திமிங்கலும் தன்னுடைய தசைகள் எல்லாத்தையும் சுருக்கி பாலை குட்டியோட வாயில பீச்சி அடிக்குமா. இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த மாதிரி செஞ்சா நிறைய பால் தண்ணியில கரையாதா அப்படின்னு. ஆனா நார்மலான மாட்டுப்பால்ல கொழுப்பு 3ல இருந்து 4% தான் இருக்கும். ஆனா திமிங்கலத்தோட பால்ல கிட்டத்தட்ட 35ல இருந்து 50% வரைக்கும் கொழுப்பு இருக்குமா. இதனால பால் ரொம்ப அடர்த்தியா டூத் பேஸ்ட் மாதிரி இருக்குமா. இப்படி அடர்த்தியா இருக்கிறதுனாலதான் பால் வீணா தண்ணியில கரைஞ்சு போகாம கரெக்டா குட்டிகளோட வாய்க்குள்ள போகுமா. இப்படி இருக்கிற ஒரு நீல திமிங்கலம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 200 லிட்டர் பாலை கறக்குமா. கொழுப்பு மட்டும் பால்ல கம்மியா இருந்திருந்தா நம்ம ஆளுங்க அந்த காலத்திலேயே திமிங்கலத்தை இழுத்து போட்டு பாலை கறந்துருப்பாங்க. வரலாறும் மாறி இருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.